ஈசனவள் நாசையினால் கைலாயம் பிரிந்தவராம் பொதிகையிலும் மலையேறி புது தமிழை நெய்தவராம். அண்டம் யாவும் யோகம் கொள்ள அடித்தளத்தை தந்தவராம் தில்லையாதி சிவன் முன்னே வியாகரணம் செய்தவராம். அது இந்த கேள்விக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கணவன் மனைவியோ இல்லை நண்பர்களோ யாரோ 2 பேரை வச்சுக்கோங்க. நல்லா இந்த உணர்வுபூர்வமாக சிந்தனையோட இந்த கதையை வந்து நினச்சி பார்க்கணும். காதில் கேட்டு அப்படி இருக்கக்கூடாது. கதையை காதில் கேட்டு அப்படியே யோசிச்சு பாருங்கள். 2 பேர் காரில் முன்னாடி சீட்டில் உட்காந்து போயிட்டுருக்காங்க. அப்போது வழியில் ஒருத்தர் வந்து ட்ராப் கேட்குறாரு. ரொம்ப பரிதாபமான நிலை. அந்த பரிதாபமான நிலையில் ட்ராப் கேட்குறாரு. அதாவது ஏதோ வண்டி பஞ்சரோ ஏதோ ஒரு காரணத்தால் ட்ராப் கேட்குறாரு. நல்ல வசதியான ஆள் தான். இவங்க பார்த்தோன்னே ரொம்ப டீசெண்டாக இருக்க, ரொம்ப வசதியான ஆள் தான், ட்ராப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு இந்த முன்னாடி இருக்கிற 2 பேரும் கணவன் மனைவியும் போகிறாங்க. போன உடனே ஒரு 5 ரோடு பிரிவு வருதுங்க, ஜங்ஷன். இவங்க வந்த ரோடு ஒன்று, அது தவிர 4 ரோடு நிற்கிது. அந்த ஜங்ஷனில் நின்று அவங்க போக வேண்டிய இடத்துக்கு பார்க்குறாங்க. எந்த ரோட்டில் போகணுன்னு தெரியலையே, போர்டும் எதுவும் இல்லையே, எந்த பக்கம் போகணுன்னு தெரியலையே. இன்னும் நம்மளுக்கு இருக்கிற டைம் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த இடத்த போய் சேரணும். நம்ம அதாவது இந்த ஜங்ஷன்லேருந்து 30 கிலோமீட்டர் போகணும். 30 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா ஒரு வேளை தப்பாக போயிட்டோம்னா 1/2 மணி நேரம் போயிடும் ஒரு ரோடுக்கு. அப்போ போகும்போதே கரெக்டாக போகணுமே, இங்கே ஆள் யாரும் நடமாட்டம் இல்லையே, காடாக இருக்குதே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணி யாரையோ கேட்குறாங்க. ஏதோ ஒரு ஊர் பேர் அனுமந்தபுரம் வச்சுக்கோங்க. அனுமந்தபுரம் ரோடு எப்படி போகிறது, எங்கேருந்து எப்படி போகணுன்னு கேட்குறாங்க. யாரையும் கேட்டால் யாருமே தெரிலன்றாங்க. சரி கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது நெட்டு போயிட்டு வர்றதுனால நெட் கனெக்ஷனும் இல்லை, கூகுள் மேப்பும் கிடைக்கல, ஃபோனும் டவர் சரியாக கிடைக்கல, சரியாக பேசல, இப்படி இருக்குது சமயம். அப்படி இருக்கும்போது சரி ஒரு ரோடு போய் பார்க்கலாம், ஏதோ ஒரு ரோடு கெஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரோடு கெஸ் பண்ணி போகிறாங்க. போய் பார்த்தா 30 கிலோமீட்டர் ஆச்சு, 32 ஆச்சு, 35 ஆச்சு. இவங்க நினச்சி போன ஊர் வரல. இதுக்கு மேலே இந்த ரோட்டில் போக தேவையில்லை, ஏன்னா 30வது கிலோமீட்டர்லேருந்து தான் சொன்னாங்க ஜங்ஷன்லேருந்து, எந்த ரோடுன்னு தெரில அப்படின்னு திருப்பி அதே ஜங்ஷனுக்கு வந்துடுறாங்க. இப்போ அடுத்த ரோடு போகணும். ஆல்ரெடி 1/2 மணி நேரம் போயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 1 மணி நேரத்தில் அந்த டெசிக்னேஷனுக்கு இவங்க போயிடணும் அந்த இடத்துக்கு. ஏதோ ஒரு மீட்டிங்கு, பிஸ்னஸ் விஷயம்னு வச்சுக்கோங்க. திருப்பி 2வது ரோடு சூஸ் பண்ணுறாங்க. 2வது ரோடு சூஸ் பண்ணி அதில் போகிறாங்க. அதுலேயும் 30 ஆச்சு, 32 ஆச்சு, 35 ஆச்சு. திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அந்த ரோட்லேயும் அவங்க நினச்சி போன ஊர் இல்லை. அப்போது மறுபடியும் 3வது டைம் வந்துட்டு 2வது டைம் போயிட்டு வந்துட்டு நிற்கிறாங்க அந்த ஜங்ஷனில். நின்றுட்டு யோசிக்கிறாங்க, என்னடா அது இருந்ததே 1.5 மணி நேரத்தில் 1 மணி நேரம் போயிடுச்சு, இன்னும் பர்ஃபெக்டாக 1/2 மணி நேரம் தான் இருக்குது. இந்த டைம் எந்த ரோட்டில் போகிறோமோ அந்த ரோடு கரெக்டாக போய் சேர்ந்துடணும் அந்த இடத்துக்கு. தப்பாக போனோம்னா இவ்வளவு தூரம் நம்ம ஒரு 600 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து வந்திருப்போம், வந்து வேஸ்ட் ஆகிடும். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்குது, 2 ரோடு இருக்குது. இந்த 2 ரோட்டில் எதில் போகிறதுன்றது கன்ஃபியூஷன். ஒரு 10 நிமிஷம் அங்கேயே நிற்கிறாங்க. அந்த வழியில் பால்காரர் ஒருத்தர் சைக்கிளில் வராரு. வந்த உடனே இவங்க வந்து அந்த பால்காரர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா அந்த நல்ல வேலை வந்தீங்க, என்னங்க இந்த பக்கம் இல்லை பால் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், சரி என்ன விஷயம், இந்த மாதிரி அனுமந்தபுரம் போகணும், எந்த பக்கம் போகணும் ஐயான்னா அவங்க ரோடு காட்டுறாரு. அந்த 2 ரோட்டில் ஒரு ரோடு காட்டி, இந்த ரோடு தாங்க, நேராக போங்க, 30வது கிலோமீட்டரில் கிடச்சிரும். உடனே அவங்க கேட்குறாங்க, ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கா, போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பக்கம் 30 கிலோமீட்டர்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, முன்னே குளிமேடாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு பால்கார் சொல்கிறாரு. உடனே இந்த காரில் பின்னாடி உட்காந்துட்டார் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நான் போன வாரம் தான் போனேன், ரோடு நல்லா தான் இருக்குது, போன வாரம் தான் போயிட்டு இருந்தேன் நான் அனுமந்தபுரத்துக்கு, நல்லா தான் இருக்குது ரோடுன்றாரு.
இப்போ அந்த முன்னாடி உக்காந்துருக்கவங்க 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. யாருக்கு? லிஃப்ட் கேட்டு ஒருத்தர் ஏறினாரு, அவர் மூஞ்சி திரும்பி பார்க்குறாங்க. இதில் உங்களுக்கு புரிஞ்சது என்ன? இந்த கதையில் உங்களுக்கு புரிஞ்சது என்ன? ரோடு தெரியும், இவங்க ஃபோன் பண்ணி யார்கிட்டே பேசியிருக்காங்க, எந்த ஊருக்கு போகணுன்னு தெரியும், எல்லாமே தெரிஞ்சும் அவர் சொல்லியிருக்கலாம், இந்த ரோடு தான் கரெக்டான ரோடு, இதில் தான் போகிறீங்க, நீங்கள் அது இல்லாமல் எனக்கு ஹெல்ப் வேறு பண்ணியிருக்கீங்க. ஹெல்ப் பண்ணியிருக்கும்போது நான் இந்த ரோடு காட்டணும், இந்த ரோட்டில் போனால் சரியாக போயிடுங்க அப்படின்னு. உடனே அந்த 2 பேரும் கேட்குறாங்க, இந்த ட்ராப் கேட்டு வந்தவரை, ஏன்பா இதை சொல்லியிருக்கலாம் இல்லையா, நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருக்கோமே, சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் என்ன கேட்கவே இல்லை, கேட்டதானே நான் சொல்ல முடியும் அப்படின்றார். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இந்த பதில் கரெக்டாக இருக்குமா பாருங்கள். நீங்கள் சொன்னது என்ன? நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்குறீங்க? உங்கள் பேச்சு நான் ஏன் கேட்டு குரு பூஜை பண்ணணும், உபாசனை எடுக்கணும், கரெக்டாக பூஜை எப்படி பண்ணுற முறை எப்படி கற்றுக்கணும், எதுக்கு இது இவ்வளோ குருமார்கள் வரீங்க? ஒருத்தருக்கு ஒரு குருமார்கள், சிவன் எடுத்துகிட்டு ஒருத்தர் வராரு, மீனாட்சி எடுத்துகிட்டு ஒருத்தர் வராங்க, அகஸ்தியர் எடுத்துகிட்டு ஒருத்தர் வரீங்க, என்னத்துக்கு எல்லோரும் ஒருத்தர் எடுத்து வரீங்க? உங்கள் பேச்செல்லாம் நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னா, நாங்கள் வழி தெரிஞ்சவங்க, ஏற்கனவே போய் பழகினவங்க. எங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தர் தப்பான வழியில் போகும்பொழுது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அந்த காரில் பின்னாடி உட்காந்து போனார் சும்மா இருந்தார் பாருங்க, அவரை மாதிரி எங்களால் சும்மா இருக்க முடியல. ஐயா நீங்கள் போகிற வழி தவறு, தவறான வழியில் போயிட்டுருக்கீங்க, இதனால் உங்களுக்கு வீண் விரயம் தான், சரியான வழியில் போங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு ஹெல்ப் வேறு கிடைக்கிது. இது 4 பேர் சொல்லிக் கொடுங்க, எங்களால் முடிஞ்ச காணிக்க தரோம், இந்த மாதிரி விஷயங்கள் உலகத்துக்கெல்லாம் தெரியணும், காணிக்க கொடுக்க முடியல, நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோவை 10 பேர் பார்க்கட்டும் அப்படின்னு. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், யாரை எப்படி வணங்குன்ற விதத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ புரிஞ்சுருக்கோம் நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்ன? எதுக்கு இவ்வளோ குருமார்கள்? எல்லாத்துக்குமே ஒரு குரு. சபரிமலைக்கு போனால் ஒரு குருசாமி, இந்த மலைக்கு போனால் ஒரு குருசாமி, இந்த சாமியை கும்பிட்டுனா ஒரு குருசாமி. எதுக்கு இந்த குருமார்கள் கேட்குறீங்க? குருமார்கள் இருக்கிற காரணம் ஏற்கனவே வழி தெரிஞ்சவங்க, வழி தெரியாதவங்களுக்கு வழி காட்டுறவங்க, ஒரு வழிகாட்டி நாங்கள்.